பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். பவராவி எனக்குள்ளே பயாவி அனுபவதில்லை. பவராவி எனக்குள்ளே பயாவி அனுபவதில்லை. அன்பினாவி எனக்குள்ளே நான் அகற்றி விட்டேன் கசப்புகளை. அன்பினாவி எனக்குள்ளே நான் அகற்றி விட்டேன் கசப்புகளை. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். கட்டுப்பாட்டின் ஆவியானவர் என்னை கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார். கட்டுப்பாட்டின் ஆவியானவர் என்னை கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார். இஷ்டம் போல அலைவதில்லை, அவர் சித்தம் செய்து வாழ்பவன் நான். இஷ்டம் போல அலைவதில்லை, அவர் சித்தம் செய்து வாழ்பவள் நான். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தானே ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். கிறிஸ்துவுக்குள் நறுமணம் நான் தெருவாய் மனம் வீசுவேன். கிறிஸ்துவுக்குள் மறுமணம் நான் தெருவா மனம் வீசுவேன். மீட்பு பெறும் அனைவருக்கும் நான் வாழ்வழிக்கும் வாசனையாவேன். மீட்பு பெறும் அனைவருக்கும் நான் வாழ்வழிக்கும் வாசனையாவேன். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தானே ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். உலகத்திற்கு வெளிச்சம் நான் இந்த ஊரெல்லாம் காற்றடிப்பேன். உலகத்திற்கு வெளிச்சம் நான் இந்த ஊரெல்லாம் காற்றடிப்பேன். உப்பாக பரவிடுவேன், நான் எப்போதும் சுவை தருவேன். உப்பாக பரவிடுவேன், நான் எப்போதும் சுவை தருவேன். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தானே ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். கர்த்தரின் முத்திரை என் மேல் நான் முற்றிலும் அவருக்கு சொந்தம். கர்த்தரின் முத்திரை என் மேல் நான் முற்றிலும் அவருக்கு சொந்தம். அச்சாரமாய் ஆவியானவர் நான் நிச்சயமாய் மீட்பு பெறுவேன். அச்சாரமாய் ஆவியானவர் நான் நிச்சயமாய் மீட்பு பெறுவேன். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தானே ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். தேவனாலே பிறந்தவன் நான் எந்த பாவமும் செய்வதில்லை. தேவனாலே பிறந்தவள் நான் எந்த பாவமும் செய்வதில்லை. கர்த்தரே பாதுகாக்கிறார், தீயோன் என்னை தீண்டுவதில்லை. கர்த்தரே பாதுகாக்கிறார், தீயோன் என்னை தீண்டுவதில்லை. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தானே ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். ஆமென். Thank you. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சொர்க்கீக பிதாவே, இந்த நல்ல ஒரு இரவு வேளைக்காக உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. வர தடைபடுக்கிற ஆத்துமாவை தேவ ஆவியானவரை அழைத்து கொண்டு வாருங்க. ஓ இருதயத்தையும் சிந்தனையும் நன்கு அறிந்த கர்த்தாதி கர்த்தரு, ஓ போராட்டத்தோடும் திகிலோடும்
குழப்பத்தோடும், ஓ ஹalleluya, வழி தெரியாததாய், ஓ வாசல் தெரியாததாய், ஓ உலக கவலைகளிலும், ஓ மாம்சீக சிக்கலிலும், ஓ சத்துனுடைய பிடிகளும், ஓ சிக்கி தவிக்கிறவர்களை நீர் விடுதலையாக்குங்க தகப்பனே. இருதயத்தை நன்கு ஆராய்ந்திருக்கிறவரே, ஓ நீர் எங்களை முற்றிலுமாய் கழுவி ஆவியில பலப்படுத்துங்க தகப்பனே. ரத்த கோட்டைகளை மூடி மறைத்துக் கொள்ளுங்க தகப்பனே. நீரே காரியத்தை நடத்துங்க. பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தில் செபங்களும் ஜீவனுள்ள எங்கள் பரம தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வந்திருக்க ஒவ்வொருக்கும் வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறோம். இன்னைக்கு நம்ம எந்த காரியத்தை குறித்து தியானிக்க போறோம்னா, ரூத்தை குறித்தான விஷயங்களை நம்ம தியானிக்க போகிறோம். ஹல்லேலூயா. போன வாரத்துக்கு முந்தின வாரம் அதை குறித்தான காரியங்களை நம்ம தியானிச்சோம். மாமியாருக்கும் மருமகளுக்கான ரிலேஷன்ஷிப்பை பார்த்தோம். இப்போ இந்த வாரத்துல இந்த மருமகள் எப்படி மாமியாரை நடத்தினா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. வேதத்துக்கு புறம்பான அநேக காரியங்களை அநேகர் சொல்லி திரிகிற வேளையில வேதமும் அதனுடைய எழுத்துக்களும் நம்ம என்ன பண்ணுதுன்னா அனுதினமும் புதுப்பிக்குது. அது கர்த்தரண்டை கொண்டு வந்து சேர்க்கிறது. ஸ்தோத்திரம். ரூத் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நம்ம வாசிச்சோம்னா, போவாஸ் என்ன பண்றானா ரூத்தை பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தையா இருக்குது, உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. யார் ஒரு பலனை கொடுப்பான்னு கேட்டீங்கன்னா, உலக மனுஷன் வேலை செஞ்சானா சம்பளத்தை கொடுத்து முடிச்சிருவான். ஒவ்வொரு ரிலேஷன்ஷிப்லயும் ஒரு வகையான வருமானங்கள் உண்டுனா அதோட முடிஞ்சிடும். உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராகன்னு கேட்டீங்கன்னா, நீங்க என்ன செய்றீங்க, நான் என்ன செய்யறேங்கிறது வெளியில நடக்கிற காரியத்தை வச்சோ மாயமாலுமா இப்படி பண்ணி அப்படி பண்ணி நான் இதை செஞ்சு அதை செஞ்சு அதெல்லாம் வச்சு என்ன செய்ய முடியாது. நம்ம உலக மனுஷனை ஏமாத்த முடியும், உலக மனுஷிய ஏமாத்த முடியும். ஆனா கர்த்தரை எந்த ஆளையும் ஏமாத்த முடியாது. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. நீங்க என்ன செய்றீங்களோ அதைத்தான் அறுப்போம். நன்மை செய்தால் நன்மையை அறுப்போம், தீமை செய்தால் தீமையை அறுப்போம். என் வாயின் வார்த்தை எப்படி இருக்கிறதோ அதனுடையபடிதான் என் வாழ்க்கை அமையும். என் வாழ்வின் முன்னேற்றத்துக்கும் என் வாழ்வில் நடக்க போற காரியங்கள் காலதாமதம் ஆகுறதுக்கும் காரணம் யாருன்னு கேட்டீங்கன்னா நான் தான். ஏன்னா கர்த்தரை விசுவாசிக்கல, கர்த்தரை பற்றி கொள்ளல, அவர்தான் கடவுளுங்கிறத உறுதியா பிடிக்கிறதுக்கு லேட் ஆயிடுச்சு. ஸ்தோத்திரம். எவ்வளவுக்கு எவ்வளவு லேட் ஆகுதோ அவ்வளவுக்கு எவ்வளவு அந்த ஆசீர்வாதமும் லேட் ஆகி தான் போயிட்டு இருக்கும். ஸ்தோத்திரம். உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக என்று போவாஸ் ரூத்தை பார்த்து சொல்லும் போது அவன் இன்னொரு வார்த்தையை சொல்றான். கர்த்தர் தான் பலனை கொடுக்கணும், அவர் தான் கட்டளை கொடுப்பாரு. அதுக்கு அடுத்து சொல்றான், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. ஸ்தோத்திரம். யார் பக்கத்துல வந்திருக்கீங்க, யார நம்பி ஓடுறீங்க? கணவன் மனைவி நம்பி ஓடுறியா, மனைவி கணவன் நம்பி ஓடுறியா, பிள்ளைகள் பெற்றோரை நம்பியா, பெற்றோர் பிள்ளைகளை நம்பியா? இது எல்லாமே தவறான போதனை. இதெல்லாம் உலகத்தில் உள்ளவங்க செய்ய வேண்டிய விஷயம். ஆனா நீங்களும் நானும் நம்முடைய சந்ததிக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, கர்த்தரை நம்பி. போவாஸ் அந்த ரூத்துக்கு கொடுறான், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான். ஆனா நான் கொடுக்க முடியாதுமா. இத்தனைக்கு அப்படின்னா இந்த போவாஸ் ஒரு பெரிய பணக்காரன். அவன் நான் உன்னை பார்த்துக்குவேன், நான் பண்ணிக்க இல்ல. அவன் வாயிலிருந்து வர்ற வார்த்தையை பாருங்க. யார் உன்னை பாதுகாப்பா, யார் உன்னை நடத்துவார்னா இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் தாமா. நீ எந்த நம்பிக்கையில நீ இந்த மோவாப், உன் ஜாதி, உன் மதம், உன் சொந்தக்காரன் எல்லாத்தையும் விட்டுட்டு உன் மாமியாரை பற்றி கொண்டு நீ என்ன பண்ணனா உன் மாமியாருக்கு அடிமையா தான் இருக்கணும். ஏன்னா கல்யாணம் பண்ணதுக்கு என்ன பண்ணுவானா, பழைய காலத்துல பையன் வீட்டுக்காரன் பெண்ணை பெற்ற தகப்பனாருக்கு பணத்தை கொடுத்து அந்த பொண்ணை வாங்கிட்டு வந்துருவாங்க. யார் ஒருத்தங்க பணத்தை கொடுக்குறாங்களோ அந்த பணத்தை
வாங்கினவங்க ஒரு பொருளை கொடுக்குறா, அந்த பொருளின் உரிமை யாரு? பணத்தை கொடுத்து வாங்கினவனு தான். அதனால மாமியார் என்ன பண்றான்னா பணத்தை கொடுத்து 2 மருமகளையும் வாங்கிட்டு வரா, ஒருபாலையும் ரூத்தையும். இப்ப ஒருபாலை அனுப்பி விட்டுட்டா, ரூத்து வந்து நான் உமரை பற்றி கொண்டு பிடிச்சிட்டு வாரா. இப்ப சூழ்நிலை எப்படின்னா, இவள் தன்னுடைய மாமியாருக்கு அடிமையாதான் ஜீவனம் பண்ண வேண்டிய சூழ்நிலை. அவன் அதெல்லாம் பார்க்கல. அவன் என்ன பார்த்தானா, எல்லாத்தையும் இழந்த சூழ்நிலையிலும் இவள் கர்த்தரை துதித்துக் கொண்டிருக்கிறார். இவர்கிட்ட ஏதோ வித்தியாசமா இருக்கு. இந்த மாமியார், இந்த நெகோமிட்ட எல்லா மாமியார் மாதிரி இல்ல. அவள் எங்களை நடத்துற விதமும், எங்களை பாதுகாத்த விதமும், மகளே என்று எங்களை அழைக்கிற விதமும் எவ்வளவு சூப்பரா இருக்குது. ஸ்தோத்திரம். இன்னைக்கு அநேக மாமியார்கள் அப்படிப்பட்ட சுவாபத்தோடு அப்ரோச் பண்றாங்க. ஆனால் அந்த சுவாபத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டிய மருமகள்கள் என்ன பண்றாங்கன்னா, அந்நிய ஆவிலையும் தேவையற்ற காரியத்திலையும் தேவையற்ற விஷயத்திலையும் சிக்கி போய் தன்னுடைய முன்னோர்களுடைய பாரம்பரிய கட்டுகளும் அதனுடைய பிசாசுடைய சிக்குகளும் விட்டு இடைக்கப்பட்டு கர்த்தருக்கு ஊழியம் பண்றதா இல்ல பிசாசுக்கு ஊழியம் பண்றவன் தவறி போயிடுறாங்க. ஆனால் ரூத் அப்படி தவறல. அவள் கர்த்தரை பற்றி கொண்டாள்னு வசனம் சொல்லுது. அதனாலதான் போவா சொல்றான், நீ எந்த செட்டைகளின் கீழே வந்திருக்க. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா, ஒரு கல்லா பறந்து வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கல்லா பறந்த பார்த்த உடனே என்ன பிரச்சனை தெரியுமா? இந்த கோழி குஞ்சுகள் இருக்கு பாருங்க, அது மேல வந்த உடனே நீங்க ஒரு சின்ன சிக்னல் கொடுங்களா. நாங்க சின்ன பிள்ளைல விளையாடுவோம். இந்த ஒரு கல்லா பறந்து வருதுன்னா கீழே சும்மானாலும் அந்த கோழி குஞ்சு மேஞ்சிட்டு ஓ அப்படிமோ. அப்படி கத்தும் போது என்னன்னா, இந்த சத்தத்தை கேட்டு அந்த குஞ்சுகள் தங்களுக்கான ஒரு எச்சரிப்பின் சத்தமாய் கருதி கொண்டு அந்த கோழியினுடைய சட்டைகளின் கீழே வந்து அடைக்கலம் புகுந்துக்கிறோம். இப்ப கோழியுடைய சட்டைகளுக்கு கீழே வந்ததுக்கு அப்புறம் பருந்து கீழே வர யோசிக்கும். ஏன்னா கோழி வெயிட் அதிகம், கோழியை கொத்த போனோம் அது நம்மள கொத்திருன்னு ஒரு பயம் இருக்கும். அதுதான் இந்த இடத்துல சொல்றாரு, நீங்க எந்த சட்டைகளின் கீழே வந்து உட்கார்ந்துருக்க. என் அப்பா, என் தம்பி, என் அம்மா, என் சொந்தக்காரன் அந்த செட்டையில போய் உட்கார்ந்துருக்கியா? அவங்க எனக்கு உதவானது இருக்கியா? இல்ல என் அண்ணன், என் அம்மா, இவங்க எனக்கு அவரை தெரியும் இவர் தெரியும் அந்த மனுஷ செட்டைக்குள்ள உட்கார்ந்துருக்கியா? யார் செட்டைகளை நிழலா கொண்டிருக்கிறாய்? உங்களுக்கும் எனக்கும் செட்டைகள் யாருன்னு கேட்டீங்கன்னா நம்முடைய கர்த்தர் தாங்க. கோழி எப்படி இந்த குஞ்சுகள் வந்து கல்லாப்புறத்துக்கு வந்து கோழியுடைய செட்டைகளுக்குள்ள மறையுதோ, கர்த்தர் சொல்கிறார், நான் உங்களை செட்டைகளுக்கு கீழே மறைத்துக் கொள்ள நான் எவ்வளவோ ஆசையா இருந்தேன், எவ்வளவோ காத்திருந்தேன். ஆனா உன் இருதயம் இன்னும் நீ மாறல, உன் சுவாபம் இன்னும் மாறல, உன் கிரியைகள் இன்னும் மாறல. கடந்த வாரங்கள்ல பார்த்தோம், மத்தேயுக்கு எழுதின புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். இயேசு அவர்களை பார்த்து, இப்ப இயேசு கிறிஸ்துவானவர் பார்க்கிறாருன்னா நீங்களும் நானும் பார்க்கிற மணிக்கு பார்க்க மாட்டாருங்க. அழகா இருக்காங்கப்பா, சூப்பரா இருக்காங்கப்பா, வா சூப்பரா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு ஒருத்தங்க பேசணும், இவங்க நல்லவன் நம்பிடுவோம். ஆனா அவர் அப்படி பார்க்க மாட்டார். அவர் இருதயத்தை பார்த்தாருன்னா அதுக்கு நம்ம மறைபொருள். இயேசு அவர்களை பார்த்து என்ன சொல்றாருன்னா, இது மனுஷரால் கூடாதுதான், தேவனாலே எல்லாம் கூடும் என்றார். 2 சம்பவத்தை போன வாரத்துல சகோதரர் ரொம்ப தெளிவா சொன்னார். லாசரு மரித்து அடக்கம் பண்ணிருக்கான். லாசரு மரிக்க போகிறாங்கிற இன்ஃபர்மேஷனை இயேசு கிறிஸ்துவுக்கு சொல்லி அனுப்பியாச்சு. எப்ப இந்த மாதிரி உங்களோட தோழன், நம்முடைய நண்பன் லாசரு மரிக்கிற சூழ்நிலையில படுத்து கிடக்குறான், நீ சீக்கிரமா வந்து ஜெபம் பண்ணி சரியாக்குன்னு சொல்லிட்டு தகவல் சொல்லி அனுப்பிட்டாங்க. இயேசு இந்த தகவலை கேட்டுட்டும் வசனம் என்ன சொல்றதுன்னா, அவர் காலதாமதம் பண்ணி இன்னும் 3 நாள் அங்கே தங்கிட்டாராம். ஸ்தோத்திரம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், ஒரு பிரச்சனை வருது, ஒரு சூழ்நிலை வருது, அதை சொல்லணும்னா அதை சால்வ் பண்ண வேண்டியவங்க பண்ணாம டிலே பண்றாங்கன்னா ஒரு கோபம், ஒரு எரிச்சல், ஒரு வைராக்கியம், இது பிசாசு கொடுக்கிற ஒரு போராட்டத்தின் ஆவியாதான் இருக்கு. ஆனா இயேசு கிறிஸ்துவானவர் எதற்காக காலம் தாமதம்னா, அவனுடைய மரண கட்டுகளை அவிழ்க்கணும், அவனை வெளியில கொண்டு வர்றதுனால அநேகர் பிதாவை தேவனா ஏற்றுக்கொள்ள வேண்டும், பிதாவினுடைய குமாரனா நான் வந்தேன் என்பதை அவர்கள் உணர வேண்டும் என்று அவர் காலதாமதம் பண்ணிதான் வாரார். தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, ஏன்பா எனக்கு இந்த பிரச்சனை, நான் எங்க இருந்து இங்க வந்துட்டேன், என் சூழ்நிலை இப்படி இருக்குது, நான் என் இஷ்டத்துக்கு ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட செஞ்சாலும் அதையும் குத்தமா தான் சொல்றாங்க, அதையும் குறையாதான் சொல்றாங்க, நான் உழைத்து என் காரியத்தை நடத்த முயற்சித்தாலும் அதையும் உலகம் கேவலமா தான் சொல்லுது, என் கணவன் கூட என்ன புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஆத்திரம். ஆனா கர்த்தர் சொல்கிறார், நீ உன் இன ஜன ஜாதி எல்லாத்தையும் விட்டுட்டு நீ இந்த இடத்துக்கு வரணும்னு
கர்த்தர் நிர்ணயித்திருக்கிறார். உன்னை நான் மாற்றுவேன், உன்னை நான் அபிஷேகிப்பேன், உன்னை ஆவியில பலப்படுத்துவேன். ஓ, ரூத்தை போல உன்னை நான் ஆசீர்வதித்து இந்த குடும்பத்துக்கு இவ மருமகளா வந்ததுனால தான் ஒரு விடுவி காலம் பிறந்ததுன்னு உன்னை கொண்டு இந்த சந்ததிக்கு சாட்சியா எழுப்புவேன். நீ என்னுடைய சட்டங்களின் கீழே அடைக்கலமாய் வந்தா என்று கர்த்தர் உன்னை குறித்து வைராக்கியம் பாராட்டுகிறார். சகோதரியே, காலதாமதம் ஆகுதா? நடக்க வேண்டிய காரியங்கள் உங்களுக்கு கைகூடி வரலையா? கர்த்தர் சொல்கிறார், சோர்ந்து போகாதே, திகையாதே. கால தாமதமும் ஒரு விஷயமும் டிலே ஆகுறதுக்கான அற்புத காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவானவர் 3 நாள் கழிச்சு போன உடனே அந்த அவருடைய லாசருடைய சகோதரிகளை விசுவாசத்தை இழந்துட்டாங்க, செத்துட்டான். அவ்வளவுதான். இன்னும் there is no chance. இதுக்கப்புறம் அவ்வளவுதான், அவன் காலி, அவ்வளவுதான். இது பரலோகத்துக்கு போனதான். அவன் இயேசு கிறிஸ்துவோட கான்வர்சேஷன் போகும்போது சொல்றாரு, அப்போ நீ விசுவாசிமா, அது அவன் நித்திரையிலிருந்து எழும்பி வருவான்னு சொல்லும் போது அது எனக்கும் தெரியும். கடைசி காலத்துல உயிர் தெழும் போது லாசரும் வருவான், அப்ப நாங்களும் அவனை பார்ப்போம்னு தெரியும்பா அப்படிங்கிறாரு. ஸ்தோத்திரம். உங்கள் விசுவாசங்கள் சோர்ந்து போகிறதா? உங்கள் நம்பிக்கை இழந்து போகிறதா? லாசரு கல்லறை கிட்ட வந்துட்டு கர்த்தர் சொன்ன வார்த்தை, லாசருவே வெளியே வா, எழுந்து வா. ஸ்தோத்திரம். வெளியே வா என்று சொன்ன வார்த்தையின் அர்த்தம் என்னன்னா, கர்த்தர் சொல்லுகிறார், இன்னைக்கு உன் போராட்டம், உன் கட்டு, உன் இச்சை, உன் பெருமை, உன்னுடைய கௌரவம் எல்லாத்தையும் விட்டு எழுந்து வா, நான் உன்னை மாற்றுவேன். கர்த்தர் சொல்லுகிறார், லாசர் வெளியில எஞ்சி வந்ததுக்கு அப்புறம் அவருடைய கட்டுகளை அவிழுங்கள். உலகத்துல இருக்க ட்ரெடிஷனல் கட்டுகள் இருந்து அவிழ்க்கப்படணும். உலகத்துல ஃபாலோ பண்ண ட்ரெடிஷனல் கட்டுல இருந்து என்ன பண்ணணும்? நம்மை மாற்றிக்கொள்ளணும். மாய்மாலம் பன்னீர்களாய் மாற்றிடக்கூடாது. சில காரியங்கள் இருக்கு. எப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, எனக்கு ஒரு காரியம் எனக்கு ஃபேவரா இருக்குன்னா அது நல்லதுன்னு அந்த காரியத்தை எடுத்து நான் முன்னாடி வச்சிருவேன். கர்த்தருக்கு பிடிக்கலாங்கன்னா ரெண்டாவது விஷயம், சரிங்களா? ஆனா இதே விஷயம் எனக்கு பிடிக்கல அப்படின்னா, கர்த்தர் இப்படி சொல்லியிருக்காரு பாரு, இதை செய்யக்கூடாதுன்னு மாத்தி பேசுகிற உலகமா இருக்கிறது. கர்த்தர் தெய்வம்னா கர்த்தரை பின்பற்றணும். பாகால் தெய்வம்னா பாகால் பக்கம் போயிடணும். அங்கிட்டு இங்கிட்டு என்ன செய்யக்கூடாது, சால்ற அடிக்க கூடாது. கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார். உனக்கு துளி கூட பயம் இல்லையா? அவனுடைய கட்டுகளை அவிழ்க்க சொன்னது என்னன்னா, கர்த்தர் உங்ககிட்ட என்ன சொன்னதுன்னா, உலகத்துல இருக்கப்பட்டிருக்க கட்டுகளை நீங்க அவிழ்த்து வெளியில வந்துருங்க. அவருடைய பாரம்பரியத்திலிருந்து வெளியில வந்துரு. அவங்களுடைய சத்தத்துக்கு நீ என்ன செய்யாத, செவி கொடுக்காத. அவங்களுடைய இஷ்டத்துக்கு நீ என்ன பண்ணாத, சாய்ந்து போய் விடாதே. ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவானவர் கால தாமதம் பண்ணனால தான் அவர் மரித்ததிலிருந்து லாசரு உயிரோடு எழுப்பும் போது திரளான யூதர்கள் இயேசுவை இவரே தேவகுமாரன் என்று பற்றி கொண்டார்கள் வசனம் சொல்லுது. இன்னொரு இன்சிடென்ட் கர்த்தர் சகோதரர் போன வாரத்துல நம்மகிட்ட ஷேர் பண்ணார். ஆபிரகாம் குழந்தை இல்லாத இருந்தான். அந்த காரியத்தை நம்ம இன்னைக்கு தெளிவா பார்க்க போகிறோம். ஸ்தோத்திரம். சில வார்த்தைகள் இன்னைக்கு நான் காலையில இருந்து தியானம் பண்ணும்போது கர்த்தர் அநேக வார்த்தைகளை இருதயத்துல கொளுத்தி போட்டார். அந்த வார்த்தைகளை எல்லாம் எழுதி வைத்திருக்கிறேன். அந்த வார்த்தைகள் எல்லாம் எனக்கு பிரசன்டேஷன்ல போயிட்டு இருக்கு. மீட்டிங் முடிச்ச உடனே நாளைக்கு நீங்க காலையில சர்ச்சுக்கெல்லாம் போயிட்டு வந்து நேரம் கிடைத்தால் யூடியூப்ல ஹெவன்லி பாத் மினிஸ்ட்ரின்னு டைப் பண்ணுங்க. டைப் பண்ணீங்கன்னா இந்த செய்திகள் அந்த வசனத்தோடு உங்களுக்கு டெலிகாஸ்ட் ஆகும். இந்த வசனங்கள் உங்களோடு பேசும். என் மூஞ்செல்லாம் இதுல இருக்காது. என் மூஞ்சி ஒண்ணும் கிடையாது. இது அழிஞ்சு மண்ணுக்குள்ள போற மூஞ்சி. ஆனால் கர்த்தருடைய வசனமோ அது ஆத்மாவையும் ஊரையும் உருவ குத்துகிறதா இருக்குது. ஹல்லேலூயா. இந்த வசனம் உங்களோடு கூட பேசும் என்பதை நான் நம்புகிறேன். அநேகர் வருவதற்கு தடைகள் ஏற்பட்டுருது. அநேகரை கலந்து கொள்ளாமல் விட்டுருது. அநேகருக்கு வரணும்னு ஒரு ஏவுதல் வருகிறது. ஆனால் சூழ்நிலைகள் என்ன பண்ணுன்னா, இந்த கூடைக்கு வரவிடாமல் அசுத்த ஆவிகளும் பிசாசின் கிரியலும்னா அந்த ஆத்துமாக்களை குலைத்து போட்டு கொண்டிருக்குது. ஆனால் நீங்கள் வந்திருக்கிறது தேவன் உங்களுக்கும் எனக்கும் செய்த பெரிய கிருபை, ஒரு ஸ்லாக்கியம். தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன்னாடி கடந்து போனனால தான் நீங்களும் நானும் இந்த கூடிகளை கலந்திருக்கிறோம். இது உங்க முயற்சியில, ஏன் முயற்சியில கிடையாது, பிதானுடைய ஈவுனால, அவருடைய கிருபையினால இந்த இடத்துல கலந்துட்டு இருக்கோம்னு என்னால் விசுவாசமாய் சொல்ல முடியும். யாக்கோபுக்கு எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம்
5ஆம் வசனம் சொல்கிறது, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறையுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ஞானத்துல குறைவுள்ளவனா மாத்திரம் கிடையாதுங்க. வேதம் என்ன சொல்றதுன்னா, கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிற எவனும் கண்டறிகிறான், தட்டுகிற எவனுக்கும் திறக்கப்படும் இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லுகிறார். தேடணும், வேத புஸ்தகத்தை ஆராயணும், தேவனோடு கூட நேரத்தை செலவிடணும். அது நம்மளை புதுப்பிக்கும். அது தேவ பாடல்களை நம்ம கேட்டுக்கொண்டு இருக்கும் போது அது இருதயத்துக்கு உள்ளத இருக்கிற சில சுவாபங்களை, சில எரிச்சல்களையும், சில ஒரு தேவையில்லாத சிந்தனைகளையும் நம்மளை விட்டு அதை அகற்றி போட்டுரும். அவர்கிட்ட கேட்டீங்கன்னா, ஒருத்தர் போய் நம்ம என்ன கேட்கிறோம்னா, 100 ரூபாய் கொடுன்னு கேட்டா அவன் 1000 ரூபாய் வச்சிருந்தாலும் 50 ரூபாய் தான் கொடுப்பான், சிலதான் கொடுப்பான், நிறைய பேர் கொடுக்க மாட்டான், அது வேற விஷயம். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர். எனக்கு கொஞ்சம் வேணும்னு கேட்டீங்கன்னா, நீங்க கேட்டதுக்கு 10 தரையா 100 தனமாய் கொடுக்கிறவர் தான் நம்முடைய தேவனா இருக்கிறார். யாக்கோபு 1:6 சொல்லுது, ஆனாலும் கேட்கறது கொடுக்கறதுக்கு தேவன் வல்லவர், ஆனால் கேட்டுட்டே இருக்கிறேன் எனக்கு கிடைக்கலையே அப்படின்னா அதுக்கும் வசனம் தெளிவா சொல்லுது. யாக்கோபு 1:1 அதிகாரம் 6ஆம் வசனத்தை பாத்தீங்கன்னா, ஆனாலும் அவன் எவ்வளவாயிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோட கேட்க கடவன். விசுவாசம் என்பதோ நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாத நிச்சயமா இருக்கிறதுன்னு வேதத்துல விசுவாசத்தை குறித்து அநேக இடங்கள சொல்லப்பட்டிருக்குது. விசுவாசிக்கிறவன் கடுகளை விசுவாசம் உள்ளவனா இருந்து ஒரு பெரிய மலையை பார்த்து பெயர்ந்து போன்னு சொன்னாலே அது பெயர்ந்து போன்னு இயேசு கிறிஸ்து சொல்கிறார். அப்போ எனக்கு காரியம் நடக்கல, எனக்கு சூழ்நிலை மாறல, நான் நம்புகிறது நிறைவேறல அப்படின்னு அர்த்தம் என்னது? எனக்கு விசுவாசம் இல்ல. சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைகளுக்கு ஒப்பா இருக்கிறான். ஸ்தோத்திரம். விசுவாசத்துல சந்தேகமே வரக்கூடாது. என் இயேசு கிறிஸ்து எனக்கு செய்வார், என் இயேசு கிறிஸ்து எனக்கு இதை அனுமதித்து இருக்கிறார், என் இயேசு கிறிஸ்து இதன் வழியாக என்னை நடத்தி செல்கிறார். பிரச்சனை இருக்குது, போராட்டம் இருக்குது, குற்றம் இருக்குது, குறை இருக்குது. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நான் மதியான வேளையில தியானிச்சுக்கிட்டு இருக்கும்போது கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தை உண்டு. ஹல்லேலூயா. என் தாய்க்கு காலையில போன் பண்ணி ஜெபம் பண்ணும்போது பேசும்போது, காலை ஜெபத்துல இருக்காங்க, உனக்கு பேர் ஜெபம் பண்ண மாட்டேன். கர்த்தர் காரியத்தை வெளிப்படுத்த வல்லமையுள்ளவரா இருக்கிறார். எப்படிப்பட்ட காரியமா இருந்தாலும் சரி, நீங்க அந்த ரங்கத்துல போய் ஜெபம் பண்றாலும் தீர்க்கதரிசிக்கு மறைவான கர்த்தர் எதையுமே செய்ய மாட்டார். அவருடைய ஜெபம் எப்படிப்பட்டதா இருந்தது? இந்த அர்பாலும் ரூத்தும் மோவாபியர் ஜாதியை சேர்ந்தவர்கள், அவர்கள் விக்கிரகத்தை கும்பிடக்கூடியவங்க. அப்படிப்பட்ட ஒரு அறியாத இடத்துல இருந்து நான் பொண்ணை எடுத்துட்டேன், அதனால அவருடைய 2 குழந்தைகள் செத்து போயிருச்சு, 2 பசங்களும் செத்து போயிட்டாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை என் பிள்ளைகளுக்கு வாய்க்காதபடியாய் தேவனின் பாதுகாக்கும் என்று தன் இருதயத்துல நினைக்கிற நினைப்பை தேவன் கேட்டு, அங்கலாய்ப்பை கேட்டு, அப்படி நடக்காது, உன் சூழ்நிலைகளை நான் அறிந்திருக்கிறேன், நான் வேலை எடுத்து பாதுகாத்துக் கொள்வேன், நான் முன்னிலைமையிலும் பின்னிலைமையில மாற்றி எடுப்பேன் என்று வாக்கு தத்தம் கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். சந்தேகம் என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. சந்தேகம் வந்துருச்சுன்னா என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு கடல் பக்கத்துல போய் நீங்க நின்னு பாத்தீங்கன்னா தெரியும், கடல் என்ன பண்ணா, காத்து அடிக்கும் போது கடல்ல இருந்து அலை வெளியில வரும், காத்து அமைதியான அலை உள்ள ஓடிடும், அந்த தண்ணீர் உள்ள ஓடிடும். அதுதான் வசனம் சொல்லுது, சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பா இருக்கிறான். அது கரையிலையும் இருக்காது, கடலுக்குள்ளே இருக்காது, போகும் வரும், வரும் போகும். சந்தேகத்தோட விசுவாசம் கர்த்தட்ட அங்கீகாரம் பெறாத தேவ பிள்ளைகளை, எனக்கு இது நடக்கணும், எனக்கு இது நிறைவேறணும், நீங்கள் முழுவதுமாய் விசுவாசிக்க வேண்டும். சந்தேகப்படுகிறவன், யாக்கோபு 1:7 சொல்லுது, சந்தேகப்படுகிறவன் அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக.
இயேசு கிறிஸ்துட்ட நீங்க வேதத்தை ஃபுல்லா தியானித்து பாத்தீங்கன்னா, இயேசு 12 வருடமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீ அவ என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா, ரத்தப்போக்கு ஒரு பெண்களுக்கு 3 நாள் தான் மாதத்துல வரக்கூடிய அந்த ரத்தப்போக்கு. சகோதரிகளே, தவறா புரிஞ்சுக்காதீங்க. இது கர்த்தர் அனுமதித்தது, இதை கர்த்தர் நமக்காக கொடுத்தது. இந்த விஷயத்த சொல்றதுனால ஐயோ எப்படிப்பட்ட பிரசங்கமா நீங்க பயப்படாதீங்க. நீங்க ஒரு 3 நாளைக்கு பெண்களுக்கு எவ்வளவு பாடுகளா இருக்குது. அந்த ஸ்திரீ 12 வருஷமா அந்த பாடப்பட்டிருக்கா. ஒரு நாள் 2 நாள்ல 12 வருஷம், மோர் தென் 12 இயர்ஸ் கண்டினியூஸா ப்ளீடிங் போயிட்டு இருக்கு. அப்ப அவருடைய சரீரம் எப்படி இருக்கும்? அவள் தன்னுடைய ஆஸ்திகள் எல்லாம் செலவு பண்ணி எதுலயும் சரியாகலன்னு சொல்லிட்டு அவள் ஒரு சின்ன விசுவாசத்துல அவ ஓரமா நிக்கிறா, கேள்விப்படுறா இயேசு கிறிஸ்து இந்த வழியா போறான்னு சொன்ன உடனே அவ தான் இருதயத்துல யோசிச்சுட்டு நினைக்கிறா, நான் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் என் நோய் சுகமாகுன்னு அவள் விசுவாசித்துட்டு இருக்கா. இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னா, நீங்க நல்லா பாத்தீங்கன்னா, பிதாவினுடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவானவர் அவர் தீர்க்க தரிசன வரம் பெற்றவரா இருந்தார், நோயை குணமாக்கிறவரா இருந்தார், மரித்தவனை உயிரோடு எழுப்புறவரா இருந்தார். அவர் இன்னும் அநேக அற்புத அடையாளங்களை தேவகுமாரன் செய்தவரா இருந்தார். அவரை நம்புகிற அனைவரும் அதை செய்ய முடியும். நான் என்னுடைய இடத்துல இருந்த தேற்றவாளனாகிய பரிசுத்த ஆவியை உங்களுக்காய் விட்டு போகிறேன். அதை கொண்டு நீங்கள் அநேக அற்புத அடையாளம் செய்யுங்கள், இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள், அநேகரை தேவ சந்நிதிக்கு நேராய் நீங்கள் நடத்தி செல்லுங்க. உலக பொருளாதாரத்தை சொல்லி ஒரு ஆத்மாவையும் நீ இழந்து போகாத. முடிஞ்சா கொடுத்து அந்த ஆத்மாவை இந்த பக்கம் இழு. நீ தேவையில்லாம இதை கொடுத்தாதான் பரலோகம் போன்னு ஒரு பொய்மானம் சொல்லாதன்னு கர்த்தர் எச்சரித்து சொல்லிட்டு போயிருக்கிறார். இந்த ஸ்திரீ விசுவாசத்துல நிக்கும் போது தேவ ஆவியானவர் சகலத்தையும் அறிகிறவரா இருந்தா அவ இருதயத்துல யோசிக்கும் போது இயேசு கிறிஸ்து தெரியும். அவள் தொடும்படியாய் கர்த்தர் அவளுக்காகவே அவ பக்கமா போறார். அந்த அவ்வளவு கூட்டம், அவ்வளவு கிரௌடு. ஏன்னா அநேக விசுவாசத்தோடு வராங்க. ஒருத்தர் அவர் ஒரு ட்ரெஸ் போட்டா தொட்டா போதுங்கிறாங்க, இன்னொருத்தர் அவர் நிழல் பட்டா போதும் சரியாயிருவாங்கிறான். சோ ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய விசுவாசத்தின் நிமித்தமாய் அவரை நெருக்கி கொண்டிருக்கிறார்கள். இப்ப இந்த ஸ்திரீயுடைய விசுவாசம் இவங்க எல்லாருடைய விசுவாசத்தை காட்டிலும் மிகவும் பெரிதா இருக்கிறதை கர்த்தர் உணர்ந்து அவள் தொடும்படியா அந்த பக்கமா போறாரு. அவ போய் ட்ரெஸ்ஸை தொட்டு சரியாயிருச்சு. இயேசு கிறிஸ்து திரும்பி பார்க்கிறார். பார்த்து கூட்டத்தை பார்த்து, என்னை தொட்டது யார் என்கிறார். அவருக்கு தெரியாம இல்லைங்க, அவருக்கு நல்லா தெரியும். தெரிந்திருந்து ஏன் கேட்கிறார்னா, உண்மை உள்ளவளா இருக்கிறாளா இல்ல பொய் சொல்லி மறைஞ்சிடறாளா? அவர் சொல்றார், நான் தான் தொட்டையா. கர்த்தர் இது அவரை தொடும்படியாய் இந்த கூடைக்குள்ள வந்திருக்கிற உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் சொல்லுகிறார், ஓ ஹல்லேலூயா, நான் உங்களை அள்ளி அரவணைத்து, ஓ ஹல்லேலூயா, உங்களுக்கு உங்கள் பாரங்களையும் உங்கள் நுகங்களையும் நான் முறித்து போட வல்லவராயிருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஓ ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிதாவே, நீரே காரியத்தை மாற்றுகிறவர், எங்கள் விசுவாசம் பெருகும்படியாய் நீர் செய்யும் தகப்பனே. விசுவாச குறைச்சல்கள் எங்களை விட்டு நீங்கி போகட்டும் தகப்பன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். வரி வசூல் இருக்கக்கூடிய சகோயு ஓடியே போய் காட்டத்தி மரத்துல ஏறி நின்று அவரை பார்த்தா மட்டும் போதுன்னு நினைக்கிறான். அவர் வேணுக்குன்னே இங்கிருந்து போறவர் நம்முடைய கர்த்தர். ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து பிதாவின் குமாரன், அவரே நமக்காய் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி, அவருடைய வெளியேறப்பட்ட ரத்தத்தினாலே நம்மளை கழுவி இன்னைக்கு ஜீவனோடு வைத்திருக்கிறார். அவர் அந்த பக்கமா நடந்து போகும்போது இவன் ஓடி போய் ஒரு விசுவாசத்துல ஏறி நிக்கிற அவரை பார்த்தா போதுங்கிறான். அவர் இருதய நினைவிலே அறிந்ததுனால நேரம் அந்த மரத்துக்கு, காட்டத்தி மரத்துக்கு கீழே போயிட்டு, சகேயுவே இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும். இதோ கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. தேவ பிள்ளைகளே, அவர் நம் இருதயத்தில் தங்க ஆசைப்படுகிறார். நம்ம கொடுக்கிற காசுலையும், நான் கொடுக்கிற பொருளாதாரத்திலையும், நான் கட்டுற சர்ச்சிலையும் அவர் இருக்கணும்னு ஆசைப்படல. இன்னைக்கு அநேகர் மாய்மாவ சொல்றாங்க, நீங்க எதை கொடுத்தா தேவனுக்கு பிரியம்னா உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு கொடுத்தாதான் அவருக்கு பிரியம். ஃப்ராடு பண்ணி ஊழியம் பண்றவன், பொருளாதாரத்தை மயக்கிறவனா இருக்கிறான். என் தேவன் என்ன செய்யறானா, மகனே உன் இருதய கதவை தர, நான் அதுக்குள்ள வந்து உன் அழுக்குகளை மாற்றி எடுத்து, உன் சுபாவத்தை மாற்றி எடுத்து, நடிக்கக்கூடிய காரியத்திலிருந்து நான் உன்னை மாற்றி எடுத்து தேவ பிள்ளைகள் அன்றைக்கு நான் சேர்க்கிறேன் அப்படிங்கிற அவருடைய விருப்பமா இருக்கு. சகேயை வீட்டுக்குள்ள அனுமதிச்சான். வந்த உடனே நான் வட்டி என்கிட்ட எக்ஸ்ட்ரா வரி வச்சுக்கிருந்தேன்னா 100 ரூபாய் வாங்கிருந்தா 200 ரூபாய் இல்ல 400 ரூபாயா, நாளத்தடையா திரும்பி தரேன்னு சொல்றான்.
இயேசு வந்த வீட்டுல ரட்சிப்பு உண்டாயிருச்சு. யாக்கோபு 1:8 சொல்லுது, இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாயிருக்கான். A double-minded man is unstable in all his ways. ஒரு வேலையை செய்யும் போது அந்த வேலையில நம்முடைய கண்களும் சிந்தனையும் நேர்த்தியா தெளிவா இருந்தாதான் அந்த வேலை சுத்தமா செய்யப்படும். ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்கும்போது அடுத்த ஒரு வேலை இருக்கு அப்படி இப்படின்னு நம்ம யோசிக்கிறோம்னா there is a concentration deviation. உங்கள் சிந்தனை சிதறல்கள் என்ன பண்ணுது கேட்டீங்கன்னா பெற்றுக்கொள்ள வேண்டிய அபிஷேகத்தை அழித்து போடுது. பேருக்கு நான் இதை ஆன் பண்ணி வச்சுட்டு உட்கார்ந்து இருக்கேன்னு நினைக்கிறீங்கன்னா தயவு செஞ்சு அதுல கர்த்தர் பிரியமா இருக்கிறது இல்ல, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கறது இல்ல, நீங்க எவ்வளவு தீவிரமா இருக்கிறீர்கள்தான் கர்த்தர் பிரியமா இருக்கிறார். இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனா இருக்கிறான். ஒண்ணு இந்த பக்கம் வந்துடணும், இல்லைன்னா அந்த பக்கம் போயிடணும். அப்படித்தானே? தேவைக்கு இந்த பக்கம் வருவேன், தேவை முடிஞ்சா அந்த பக்கம் போயிருவேன். எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கும். அப்போ கர்த்தருக்கு தெரியும் எதுக்கு இவன் இங்க வந்தான், என்ன காரியத்துக்கு இங்க வந்தான்னு. உலக மனுஷிய நம்ம ஈஸியா பண்ணலாம், ஏமாத்திரலாம். ஆனா தேவன் அறிவார். இருதயங்களை சோதித்து அறிகிறவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. எனக்கு இது நிறைவேறல, எனக்கு இந்த விஷயம் சம்பவிக்கல. அப்ப பிரச்சனை என்னன்னா நான் என் தேவ சித்தத்தை செய்யல, என் சுய சித்தத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், என் இஷ்டத்துல ஒரு பிளான போட்டுட்டு இருக்கேன். அதனாலதான் நிறைவேறாமல் கர்த்தர் நிறுத்தி வைத்திருக்கிறார். அர்ப்பணியுங்கள். உங்களை நீங்கள் அர்ப்பணிக்கும் போது கர்த்தர் காரியத்தை மாறுதலாய் மாற்றுவார். கடந்த வாரங்கள்ல பார்த்த சில செய்திகளை சுருக்கமா பார்த்துட்டு நம்ம தொடர்ச்சியாக போகிறோம். நியாயாதிபதிகள் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களிலே தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. எந்த தேசம்? பெத்லகேம் தேசத்துல பஞ்சம் உண்டாயிற்று. நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களிலே தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. நியாயம் விசாரிக்கும் போது பஞ்சம் வருதுன்னா அந்த நியாய விசாரிப்பு சரியில்லை. அந்த பெத்லகேம் தேசத்துல விசாரிக்கக்கூடிய நியாயம் தேவனுக்கு பிரியமா இல்ல. தேவன் பஞ்சத்தை அனுப்புகிறார். இன்னைக்கு உலகத்துல ஆட்சி சரியில்லை. கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, திருட்டு, லஞ்சம். கர்த்தர் பார்க்கிறார், பஞ்சத்தை அனுப்புங்க. எப்போ நீ உன் நியாயத்தையும் உன் ஒழுங்கையும் நீ நேர்த்திப்படுத்துகிறாயோ அப்ப அந்த பஞ்சத்தை நீக்கி நீ செழிப்பா மாறுவ. இது எல்லா விஷயத்திலும் பெறும், உலகத்துக்கு மாத்திரம் கிடையாது. இந்த வார்த்தை நமக்கும் பொருந்தும். நான் பரிசுத்தம் உள்ளவனாய் இல்லாத இருந்தோம்னா எனக்கு உபத்திரவங்கள் வரும், எனக்கு அலைச்சல்கள் வரும், எனக்கு சோர்வுகள் வரும். அது என் பொருளாதாரத்தை திங்கும், அது என் சரீரத்தை திங்கும். அந்த அசுத்தாவி என் நிம்மதியை குலைத்து போடும். கர்த்தர் பரிசுத்தத்தை விரும்புகிறவராயிருக்கிறார். இந்த பஞ்சம் வந்தவொடனே என்ன நடக்குன்னு கேட்டீங்கன்னா நம்ம இதெல்லாம் நம்ம தியானிச்சிருக்கிறோம். கொஞ்சம் ஸ்பீடா பார்த்துட்டு இந்த வார்த்தைக்குள்ள செய்திக்குள்ள போகிறோம். பஞ்சம் வந்த உடனே அந்த ஊர்ல இருந்த எலிமெலக்கு என்பவன், ரூத் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் பாத்தீங்கன்னா, எலிமெலக்கு பெத்லகேமில் வாழ்ந்த எலிமெலக்கு, அவனுடைய மனைவி பேர் நகோமி. அது போக அவனுக்கு 2 ஆம்பளை பசங்க, மக்லோன், கிளியான். இவங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு என்ன பண்றான்னா பெத்லகேம் ஊரை விட்டு மோவாப் தேசத்திற்கு போவான். இந்த மோவாப் தேசம் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா சோதோம், கோமரா, சேவார், அது போக மோவாப் ஒரு மலை. இந்த 4 பட்டணங்கள் அந்த ஆற்று நைலு, அந்த ஆற்றங்கரை ஓரமா இருக்கிறது. அதனால ஆற்றங்கரை ஓரமா இருக்கிற பட்டணங்கள்லாம் நமக்கு தெரியும், நல்ல செழிப்பா இருக்கும். ஸ்தோத்திரம். இப்ப இங்க பஞ்சம் வந்த உடனே இவன் என்ன பண்றான், பொண்டாட்டி பிள்ளை எல்லாம் கூட்டிட்டு அந்த மோவாப் நேசம் எவ்வளவுதான் பஞ்சம் இருந்தாலும் தண்ணி செழிப்பா இருக்கும், ஆனா அங்க போய் வாழ்வான்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு டைரக்ஷன் என்ன பண்றான், இவன் தன் மனைவி பிள்ளை எல்லாம் கூட்டிட்டு போறான். ரூத்துக்கு எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுது, அங்க போனவன புருஷன் செத்து போயிட்டான். கர்த்தர் சொல்லுகிறார், நமக்கு ஒரு இடத்தை கொடுத்திருக்கிறார், நமக்கு ஒரு சூழ்நிலையை கொடுத்திருக்கிறார், நமக்கு ஒரு காரியத்தை நடத்துகிறார். அதுல விசுவாசமா இல்லாம, அதுல நம்பிக்கையா இல்லாம நம்ம அலப்பி குழப்பி திரிஞ்சோம்னா, நான் என் வார்த்தையினால, என் மாய்மானத்தினால, என் சூழ்ச்சியினால நான் இதை செஞ்சிருவேன்னு நினைச்சேன்னா கர்த்தர் உன்ன என்ன பண்ணுவாரு, புடுங்கி தூர போட்டுருவாரு. ரூத் 1:4 சொல்லுது, அங்க போய் அவன் இறந்த உடனே பழைய கால வழக்கங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம ஊர் வழக்கம் வேற, இந்தியால என்னன்னு கேட்டீங்கன்னா பெண்களை கெட்டினால் பெண் வீட்டுக்காரர்கள் வரதட்சணை கொடுப்பாங்க. ஆனா வெளிநாடுகள்லயும் வெளி தேசங்களையும் இப்ப நான் வசித்து கொண்டு இருக்க இந்த சவுத் கொரியா கண்ட்ரினா இது எப்படின்னா அரபிய கல்ச்சர், இஸ்ரேலிய கல்ச்சரை சார்ந்தது. என்ன கல்ச்சர்னு கேட்டீங்க அப்படின்னா,
பொண்ணு வேணும்னா மாப்பிள்ளை வீட்டுக்காரன் என்ன பண்ணா, பொண்ணோட அப்பாட்ட போய் நிறைய பணம் கொடுக்கணும். பணம் கொடுத்தாதான் அந்த பொண்ணை இவனுக்கு அனுப்பி கொடுப்பாங்க. சோ அந்த பொண்ணை என்ன பண்றாங்க, பணம் கொடுத்து விலைக்கு வாங்கிட்டு வந்துட்டாங்க. அதனால அதே மாதிரி இந்த ரூத் என்ன பண்றான்னா, தன் கணவன் இருந்த உடனே மோவாபியரில் பெண் கொண்டாள். அப்படின்னு என்ன அர்த்தம், இந்த மோவாப்பு சந்ததி என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, லோத்தினுடைய குமாரத்திகள் தன் சொந்த தகப்பனோடு விபச்சாரம் செய்து பிறந்தவர் தான் இந்த மோவாபிய அம்மோனிய சந்ததி. இந்த தகப்பனோடு பிறந்த குழந்தைகளுக்கு ஆதியாமத்தை வாசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். போன வாரத்துக்கு முந்தின வாரத்துல நம்ம பேசியிருக்கிறோம். அந்த சந்ததியில வந்து இந்த மோவாப் ஸ்திரீலாம் இவ போய் பொண்ணு எடுக்கிறா. கொஞ்சமாவது நமக்கு என்ன செய்யல, ஒரு தெளிவு இல்லாம பொசுக்குன்னு போய் விழுந்துடுறோம். ஆனா கர்த்தர் விழுகிற எவனையும் தூக்கி எடுத்தவும், தடுமாடுகிற எவரையும் நிறுத்தவும் அவராலே ஆகும். இவ பெண் எடுத்த ஒருத்தி பேர் என்ன கேட்டீங்கன்னா ஒருபால், இன்னொரு பெண் பேரு ரூத்து. 2 பேரையும் கல்யாணம் பண்ணி 10 வருஷமா அந்த மோவாப் தேசத்துல யார் இருக்கா, இந்த நெகோமியும் அவருடைய பிள்ளைகளும் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ரூத்து 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுது, அவருடைய 2 குமாரரும் செத்து போயிட்டாங்க. அந்த ஸ்திரீ தன் குமாரர் இருவரையும் தன் புருஷரையும் இழந்து தனித்தவள் ஆனாள். loneliness சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. the woman was left of her 2 sons and her husband. தனிமை, எல்லாவற்றையும் இழந்த ஒரு சூழ்நிலையில, தனித்திருக்கிற சூழ்நிலையில அவள் இருதயம் எவ்வளவு அங்கலாய்ப்பா இருக்கும். இதுக்கப்புறம் நிறைய சம்பவங்கள் நடந்ததுக்கு அப்புறம் இவ என்ன பண்றா, ரூத்தை கூப்பிட்டு கொண்டு தன்னுடைய சொந்த ஊராக, தேவன் அவரை சதித்தார் என்று சொல்லி அந்த பஞ்சங்கள்லாம் மாறிச்சுன்னு சொல்லிட்டு ரூத்தை கூப்பிட்டுட்டு அவ இப்ப எங்க போறா, சொந்த தேசமான பெத்லகேமுக்கு போகிறாள். ரூத்து 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லுது, அதற்கு அவள், நீங்கள் என்னை நகோமி, அந்த ஊருக்குள்ள போன உடனே நீங்க எல்லாருக்கும் தெரியும், வில்லேஜ்ல வாழ்ந்தவர்களுக்கு நன்றாக தெரியும், ஊருக்குள்ள யாராவது புதுசா வந்தானே தெரியும், எல்லா வீட்டுக்கும் டெக்னாலஜிஸ் மாதிரி இப்பதான் போன் கால், வீடியோ கால், கேமரா அது இது வந்துருச்சு. ஆனா பழைய காலத்துல அப்படி இல்ல. ஏதாவது ஒரு தெருவுல யாராவது வந்துட்டாங்கன்னா 10 நிமிஷத்துல நியூஸ் எல்லா வீட்டுக்கும் வந்துடும். ஏத்தா உனக்கு தெரியுமா, அங்கிருந்தா வந்திருக்கலாம்ல அப்படின்னு. அதனால இப்ப ரூத்தை கூப்பிட்டு கொண்டு நகோமி அந்த பெத்லகேம் ஊருக்குள்ள வரும்போது அவர்களை பார்த்து அநேகர் சொன்னா, இவள் நகோமி அல்லவா, இவள் செல்வ செழிப்பா இருந்தவள் அல்லவா, இவ புருஷனும் நல்ல வசதியா இருந்தவன், 2 பிள்ளைகளோட போனா, இப்ப வரும்போது ஏதோ ஒரு பொண்ணை கூப்பிட்டு வரால, பிள்ளைகள் என்னாச்சு, புருஷன் என்னாச்சு அப்படின்னு அநேக கேள்விகள், அநேக காரியங்களை அவர்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்க. அப்ப ரூத்து சொல்றா, நகோமி சொல்றா, ரூத்துக்கு எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல, நீங்கள் என்ன நகோமி என்று சொல்லாமல் மாறாள் என்று சொல்லுங்கள். மாறாள்னா கசப்புன்னு அர்த்தம். நகோமிங்கிற பேருக்கு ஒரு அர்த்தம் உண்டு, மாறாள்ங்கிற பேருக்கு கசப்புன்னு அர்த்தம். சர்வ வல்லவர் எனக்கு என்ன பண்ணாரு, மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். ரூத்து 1:21 சொல்லுது, நான் நிறைவுள்ளவனாய் போனேன், கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்ப பண்ணினார், கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தி சர்வ வல்லவர் என்னை கிளேசப்படுத்தி நீங்கள் என்னை நகோமி என்பானேன் என்றார். இப்படி அவ என்ன பண்றான்னா, பேசிட்டே வீட்டுக்கு வந்துட்டு தன்னுடைய மருமகள் ரூத்தோட சேர்ந்து வார்கோதுமை அறுப்பு கால துவக்கத்துலதான் என்ன பண்றாங்கன்னா, இவங்க ஊருக்குள்ள வரும்போது அந்த பஞ்ச காலங்கள்லாம் முடிஞ்சு எல்லாம் விளைஞ்சு அறுவடைக்கான ஒரு சூழ்நிலையில வந்து நிக்கிறாங்க. அவருடைய தொடக்கம் எப்படி இருந்துன்னு கேட்டீங்கன்னா, புருஷன் போயிட்டான், கீழ்ப்படியல, இருக்கிற இடத்தை விட்டு வேற இடத்துக்கு போலான்னு என்ன பண்ணிட்டாங்க, மனம் மாறிட்டாங்க, கர்த்தரை தேடல, அவர்கள் உலகத்தை நாடி தேடி ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. தேவ பிள்ளைகளே, உங்கள் விசுவாசமும் உங்கள் பற்றுதலும் அவர் மேல இருக்கணும். அவரை விட்டுட்டு கொஞ்சம் டீவியேஷன் ஆயிட்டீங்க, கொஞ்சம் வழி விரட்டிங்கன்னா ஐயோ நிம்மதி போயிரும், கஷ்டம் வந்துரும், உபத்திரம் வந்துரும், குளைச்சலா இருந்துரும். யாரை நம்பி ஓடுகிறோம், அதுல ஜாக்கிரதையா இருக்கணும். அநேக நாட்கள் ஆயிடுச்சு, அநேக ஆண்டுகள் ஆகி போச்சு. போவாஸ் என்ன பண்றான்னா, ரூத்தை விவாகம் பண்ணிட்டான். ரூத்து இவளுடைய கசப்பு, இவ என்ன சொன்னா, மாறாள், நான் கசப்பு, எனக்கு எல்லாமே இழந்து போயிருச்சுன்னு அவள் வருத்தத்தோடு இருந்தாள். ஆனால் ரூத்துக்கு எழுதின புத்தகம் 4:13 வாசிச்சு பாத்தீங்கன்னா,
போவாஸ் ரூத்தை விவாகம் பண்ணினான். அவள் அவனுக்கு மனைவியானால் அவன் அவளிடத்தில் பிரவேசித்த போது அவள் கற்பம் தரித்து ஒரு ஆண் பிள்ளையை பெற கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணினார். ஒரு ஆண் ஒரு பெண்ணோடு பிரவேசிக்கிறனால குழந்தை பிறக்காது. இயேசு கிறிஸ்துவானவர் எப்படி பிறந்தார்னா பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரிடத்திலே கற்பம் தரித்து அவர் பிறந்தார். இயேசு கிறிஸ்துவானவர் பிறந்தார். உலக வலதுகத்துக்கு டிஃபரன்ஸான ஒரு ட்ரெண்ட்ல தான் பரிசுத்த ஆவியினாலே நீ கன்னிமரியாத இடத்திலே கற்பவித்து பிறந்தார் என்கிற செய்தியை யோசேப்பு கேள்விப்பட்டு அவன் நீதிமானா இருந்ததுனால பழைய வழக்கத்துப்படி விபச்சாரம் பண்ணா கல்லெறிஞ்சு கொல்லணும். அப்ப யோசேப்பு என்ன பண்றானா தன் மனைவியை கொல்றதுக்கு விருப்பம் இல்லாம அவன் ஏதோ தவறு பண்ணிட்டா ஏதோ விட்டுட்டான்னு சொல்லிட்டு அவன் மன்னிக்கிற சுவாபத்தோடு இருந்த ஒரு மனுஷன் தூங்குற வேலையில கர்த்தர் சொல்கிறார், அதனால தாண்டா நான் மரியாதை கொடுத்தேன். ஏன்னா உன் சுவாபம் எப்படி இருக்கும் என்பதை நான் அறிவேன். எதுக்கு உனக்கு இந்த குடும்பம்? எனக்கு போய் என்ன பண்ணிட்டாங்க ஸ்தோத்திரம். அநேகர் நினைக்கிறது உண்டு, அநேகர் சொல்லுகிறது உண்டு, அநேகர் சிந்தனைக்குள்ள ஓடுறது உண்டு. எனக்கு போய் ஐயோ என் தலையெழுத்தா, நான் இன்னும் கொஞ்சம் என்ன பண்ணிருக்கலாம், அழுது ஜோம் பண்ணிருக்கலாமே, இன்னும் கொஞ்சம் என்ன பண்ணிருக்கலாம், கெஞ்சி கூத்தாடி இருக்கலாமே, எனக்கு ஒரு நல்ல மருமக கிடைச்சிருப்பாளே. ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு தெரியும் எதுக்கு இந்த மருமகளை உங்க வீட்டுக்கு கொடுத்தான்னு கேட்டீங்கன்னா, வேற வீட்டுக்கெல்லாம் போனானா அடிச்சு வீட்டுக்கு அனுப்பி அவ வாழ்க்கை அழிஞ்சு போயிருக்கும். அவ என்னைக்கே இருப்பா, மண்ணுக்குள்ள போயிருப்பா. அவள் மரணத்தை தேடி அவளோடு கூட அவளுடைய சங்கதியும் முடிஞ்சிருக்கும். அந்த ஆத்மாவை ரட்சிக்கும்படியாகத்தான் என்ன பண்ண, நான் அவளை உங்களுக்கு மருமகளாய் கொடுத்தேன். ஸ்தோத்திரம். சில இடத்துல நம்ம என்ன பண்ணிடுறோம், கோபம் வந்துருது, எரிச்சல் ஆயுது, இன்னும் இது வேணுமா, அல்லது இந்த தருத்தம் நமக்கு தேவையா? கர்த்தர் சொல்கிறார், ஆத்மாவின் மேல் விலையேற பெற்றவர். அவரை சிலுவையில அடிச்சு கொல்லும் போது கூட அவர் என்ன பண்றானா, பிதாவே இவர்களுக்கு மன்னியும். there is a painful death. ரத்தத்தை சிந்தி அழுகிறாரு, ரத்தத்தை சிந்தி வேர்வை எல்லாமே என்ன பண்ணி இருக்கு, he lost everything. கசையடிகள் யாருக்காக? உங்களுக்காக, எனக்காக. ரத்தம் சிந்தினது யாருக்காக? உங்களுக்காக, எனக்காக. ஸ்தோத்திரம். அவள் கற்பம் தரித்து ஒரு ஆண் பிள்ளையை பெற கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணினார். குழந்தை பிறக்கிறது என்னன்னா ஒரு ஆணும் பெண்ணும் சேர்தல கிடையாது, கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணினால் மாத்திரம்தான் முடியுமே தவிர வேற எனக்கு என் புருஷன் இருக்கிறார், எனக்கு அவர் இருக்கிறார். ஸ்தோத்திரம். ஒரு சின்ன சம்பவம் உண்டு, வேதத்துல நடந்த சம்பவம் உண்டு. யாக்கோபு என்ன பண்றான்னா தன்னுடைய சகோதரருடைய ஆசீர்வாதத்துல வாங்கிட்டு ஓடி போயிடறான். ஓடி போய் அண்ணனுக்குள்ள ஆசீர்வாதத்துல ஓடி போய் தன்னுடைய மாமனாகிய லாபா வீட்டுக்கு போறான். அங்க போகும்போது தூரத்திலே பாக்குறான், ராகேல பாக்குறான், ஆடை படுத்திட்டு வராங்க. உடனே ராகேல பார்த்தனும் எனக்கு என்ன ஆயிடுச்சு, ஒரு லவ் ஆயிடுச்சு. அவளை பார்த்தனும் எனக்கு ஒரு இம்ப்ரெஸ் ஆயிடுச்சு யாக்கோபுக்கு. உடனே என்ன பண்றான்னா நேர இந்த மாதிரி அந்த ஆட்டுக்கு தண்ணி எல்லாம் காட்டி அவளை இம்ப்ரெஸ் பண்ணி, ஏன்னா பழைய காலத்து வழக்கப்படி எல்லா ஆடு வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம், அந்த அடைச்சி வச்சுட்டு அந்த கல்லை துறப்பாங்க, ஆடு போய் தண்ணி குடிச்சிட்டு வெளியில வரும். ஆனா இங்க என்ன நடக்குன்னா, இவன் இவ்வளவு பார்த்த உடனே இந்த பொண்ணுங்கெல்லாம் சீக்கிரம் வீட்டுக்கு போனா அவங்க அப்பா லாமான் கேக்குறா, ஏமா எப்படி இவ்வளவு சீக்கிரம் வந்தீங்கன்னா, ஒருத்தர் எங்களுக்கு உதவி பண்ணான்னு சொல்லிட்டு போய் சொல்லும் போது அந்த லாமான் தான் யாரு, யாக்கோபுடைய மாமன். உடனே பாக்குறான், கொஞ்ச நாள் ஆன உடனே இவனுக்கு லவ் என்ன பண்ணுச்சு, காதல் கண்ணை மறைச்சிருச்சு. மறைச்ச உடனே மாமன்ட்ட போய் கேக்குறான், யோ மாமா இவ்வளவு நாள் வேலை பார்த்துட்டேன், ஸ்தோத்திரம், இவ்வளவு நாளே வேலை பார்த்துட்டேன், உங்க ரெண்டாவது பொண்ணு இருக்கா பாத்தியா, மூத்த பொண்ணு லேயால், அது வந்து கூச்ச சுபாவமா இருக்கா, அப்படியே ஓரம் கட்டி வச்சிருங்க. எனக்கு லேயால் செம்மையா இருக்கா, இம்ப்ரெஸ், என்னுடைய இருதயத்துக்கு ஏத்த மாதிரி இருக்கா, அவளை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கா அப்படிங்கிறான். உடனே அவன் மாமன் என்ன சொன்னா, 7 வருஷம் ஆட மெயினா கட்டி வைக்கிறாங்களாம். 7 வருஷம் ஆட வைக்கிறான். பழைய காலத்து வழக்கப்படியே அந்த அரபிய வழக்கப்படி என்ன பண்ணுவானா, மூஞ்சிகள்லாம் மூடி நைட்டு நேரத்துல கல்யாணம் பண்ணுவாங்க. மூஞ்சில எல்லாம் பூக்கோளம் போட்டிருப்பாங்க. என்ன எதுனே தெரியல, இருட்டோட இருட்டா கல்யாணத்தை பண்ணி அடுத்த நாள் காலையில ஆனதுக்கப்புறம் தெரியுது மாமா நம்மளை ஏமாத்தி விட்டானு. என்ன பண்ணிட்டான், அக்கா காரி லேயால கல்யாணம் பண்ணி வச்சுட்டான். நம்பிக்கை குறைஞ்சு போயிருச்சு. இப்ப திரும்பியும் வந்து கேக்குறான், யோ மாமா என்னையா நீரு ஏமாத்தி விட்டீரு, நான் என்ன கேட்டேன், தங்கச்சியை தானே கேட்டேன். யோ இங்க பாரு மருமோனே, எல்லாம் கரெக்ட் தான், உலக வழக்கத்துப்படி மூத்தவ இருக்கும்போது இளையவரை கட்டி விட கூடாது, இளையவளுக்காக இன்னொரு வருஷம் 7 வருஷம் வேலை பாருங்களா, அவளுக்காக வேலை பார்க்கிறான். இந்த சம்பவம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் லேயாளை கர்த்தர் கடாச்சித்தார், அவள் குழந்தைகளை பெற்றார். குழந்தை மேல குழந்தை பெற்றுட்டே இருக்கா. இங்க ராகேலுக்கு குழந்தைய வரல, கற்பத்தை கர்த்தர் அடைத்து வைத்தார்னு போட்டிருக்கு. ஏன்னா அவளுக்குள்ள என்ன இருந்துச்சு, ஒரு சுய பெருமை, ஒரு சுய ஆணவம்.
கர்த்தர் சொல்லுகிறார், தேவ பிள்ளையே, கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறவர்களே, உன் இருதயத்தை தாழ்த்து, உன் சிந்தனை என்ன பண்ணு, அவர்கிட்ட ஊற்று. தகப்பனே, நான் அநேக காரியங்கள் செய்ததுண்டு, அநேக வழிவிலகுகள் உண்டு, அநேக காரியங்கள்ல உம்மை பத்தி தெரியாம நான் என் கணவனுக்கு செய்தாதது, என் மனைவிக்கு தெரியாம நான் செய்தது என்று சொல்லிட்டு கணவன் மனைவி என்ன பண்ணா தனித்தனியாய் உட்கார்ந்து உங்கள் பாவங்களை தேவ சந்நிதியில அறிக்கையிடுங்க. கர்த்தர் உங்கள் கற்பத்தை விலக்கி குழந்தையை பெற செய்ய வல்லவராயிருக்கிறார். ஐயோ, அது கஷ்டம். நான் செஞ்சது அதெல்லாம் எப்படி யாருக்கு தெரியும்? வசனம் தெளிவா சொல்லுது, அவருடைய பார்வைக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை, சகலம் அவருக்கு முன்பதாக வெட்ட வெளியும் நிர்வாணமும் இருக்கிறது. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். ராகேல் போய் யாக்கோபிட்ட சண்டை போடுறா, என்ன நீ எங்க அக்காவுக்கு மட்டும் குழந்தை மேல குழந்தையா கொடுத்துட்டு இருக்க, எங்க அக்காவுக்கு ஒரு வேலைக்காரியை கொடுத்தாங்க, அவங்களுக்கும் குழந்தையா கொடுத்துட்டு இருக்க, இது சரியில்லையே, எனக்கு ஒரு வேலைக்காரியை கொடுத்தேன், அவளுக்கும் குழந்தை கொடுத்துட்ட, ஆனா எனக்கு நீ என்ன பண்ணல, இன்னும் குழந்தை கொடுக்கல, என்ன நினைச்சிட்டு இருக்க? ஸ்தோத்திரம். என்ன நினைச்சிட்டு இருக்க? உன்ட்டதான் பிரச்சனை அப்படின்னு சொல்ல முடியாது, ஏன்னா அவன் நிறைய பேருக்கு குழந்தை கொடுத்துட்டான். இப்போ பிரச்சனை ஏன் மேல இருக்குங்குது அப்பாட்டமா தெரிஞ்சு போச்சு. ஸ்தோத்திரம். இப்ப இவளால அந்த கோபத்தை சீரழிச்சிக்க முடியல. யாரால? ராகேலால. அப்பதான் அவ புத்திக்கு ஒரு வெளிச்சம் வருது. நான் என்ன நினைச்சிட்டேன், என் புருஷன் என்கிட்டதான் லவ்வா இருக்கிறான், அதனால ஏன் கண்ட்ரோலா இருப்பான்னு நானே டாமினேட்டிங் பவரை எடுத்துக்கிட்டேன். எனக்கு மேல ஒருத்தர் இருக்கிறாரு, பிதாவாகிய தேவன், அவரை நான் மறந்துட்டேன்னு அவ போய் அழுகிறா, செபிக்கிறா. அநேக நாட்கள் ஆகி போயிடுச்சு. அவ கர்த்தர் சந்நிதியில அழுகிறா. அழுத உடனே கர்த்தர் என்ன பண்றானா, உன் இருதயத்தை சகோதரியே, வார்த்தை தெளிவாய் வருகிறது, கற்பம் தரிக்கணும், குழந்தை வேணும், ஆனா நீ உன் இருதயத்தை இறக்க மாட்ட. எப்படிப்பட்ட ஒரு ஆணவத்துல இருக்கிற, எப்படிப்பட்ட ஒரு விஷயத்துல இருக்கிற, உன் இருதயத்தை இனி நீ கட்டி வைக்காத, உன் இருதயத்தை இனி நீ என்ன பண்ணாத, அடக்கி வைக்காத. கர்த்தர் உன்னை உயர்த்திபடியா உன் வாசல் அண்டையிலே வந்து நிற்கிறா. சகோதரியே, உனக்காய் வார்த்தை வருகிறது, நான் உன் வாசல் அண்டையிலே வந்து நிற்கிறேன், உன் இதய கதவை தர. அவ போய் அழுகிறா, ராகேல் போய் அழுகிறா, கர்த்தர் சந்நிதியில அழுகிறா. கொடுத்தாரு கர்த்தர் குழந்தைய, அவர்தான் யோசேப்பு. இவங்களுக்கெல்லாம் முன்னாடி ஆசீர்வாதம் கிடைக்கப்பட்டு எல்லாம் கிடைச்சிருச்சுன்னு உலக பிரகாரமா என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் ஸ்தோத்திரம், யோசேப்பு தான் என்ன பண்ணா, இவங்க எல்லாத்துக்கும் என்ன பண்ணா, ஹெட்டா போய் உட்கார்ந்து பஞ்ச காலத்துல அவர்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் என்ன பண்ணாரு, அவர்களுக்கு வழியை ஆயத்தப்படும்படியாய் கர்த்தர் சில காரியத்தை காலதாமதம் பண்ணி தான் கொடுப்பாரு. God is going to give the best one, not the worst one. கர்த்தர் கொடுக்கிற காரியங்கள் காலதாமதமானாலும் பெஸ்டா தான் இருக்கும். காத்திரு, அவர் சந்நிதியில காத்திரு. ஸ்தோத்திரம். அப்ப ரூத் 4:14 சொல்றாங்க, அநேக நாட்களுக்கு அப்புறமா எல்லாம் இழந்து போய் இங்க வந்ததுக்கு அப்புறமா அவளுக்கு ஒரு குழந்தை பிறந்த உடனே ஸ்திரீகள் எல்லாம், அந்த ஊர்ல இருக்க பெண்கள் எல்லாமே என்னன்னு கேட்டீங்கன்னா, பெண்கள் வந்து எப்பவுமே என்ன பண்ணுவாங்க, எல்லா ஊர்லயும் கேட்டீங்கன்னா என்ன பண்ணுவோம், ஒரு பொருணி பேச்சு நடக்கும். ஆண்கள்ட்ட இருக்குமோ இல்லையோ, நாங்க சின்ன பிள்ளை எல்லாம் கேட்டிருக்கோம். ஸ்தோத்திரம். என்ன பண்ணுவாங்க, எங்க ஆட்சி மாறலாம் என்ன பண்ணா, ரோட்ல பாய விரிச்சு உட்கார்ந்துருவாங்க. உட்கார்ந்தோன்னா நைஸா போய் படுத்துக்கிடுது. அப்பதான் தெரியும் யார் யாரோட இருக்கிறா. ஸ்தோத்திரம். அது தவறான பேச்சுதான், அது தேவையில்லாத பேச்சுதான். அப்ப அந்த வயசுல என்ன இருந்ததுன்னா, இந்த புரணி கேட்கறதுக்குன்னா நேரம் என்ன பண்ணுவோம், ஆச்சிமார் வீட்டுல போய் படுத்துக்கணும். ஆச்சிமார் எங்கன்னா விரிச்சு உட்கார்ந்தா போய் ஆச்சி ஆச்சின்னு உட்கார்ந்துட்டீங்கன்னா ஊர் சமூகம் எல்லாம் எழுதிடும், மொத்தமா தெரிஞ்சிடும். அவங்கதான் அன்னைக்கு சிசிடிவி கேமரா. இப்ப ரூத் இந்த நகோமிக்கு இந்த ஓபேத் பிறந்த உடனே இந்த ஸ்திரீகள் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, நகோமிய பார்த்து சொல்றாங்க, சுகந்திரவாளி அற்று போகாதபடிக்கு இன்று உனக்கு தயவு செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உனக்கு குழந்தை என்ன பண்ணுச்சு, உன் புருஷன் செத்து போயிட்டான். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உன் பிள்ளைகள் செத்து போயிருச்சு. அது போக உனக்கு பிறந்த வசனம், ரூத்துக்கு எழுதின புஸ்தகம் 4:15 வசனத்தை பாத்தீங்கன்னா, இவர் என்ன, அந்த குழந்தை நிமித்தமாக இவனுடைய பேர் பிரஸ்தாபமான இஸ்ரவேல்னு சொல்லி முடிச்சுட்டு ஆசீர்வதித்து முடிச்சதுக்கு அப்புறமா இன்னொரு வார்த்தையும் சொல்றாங்க, அவன் உன் ஆத்மாவுக்கு ஆறுதல் செய்கிறவனும் உன் முதிர் வயதிலே உன்னை ஆதரிக்கிறவனுமா இருப்பான். உன்னை சிநேகித்த 7 குமாரரை பார்க்கிறோம், உனக்கு அருமையா இருக்கிற உன் மருமகள் அவனை பெற்றாலே என்றார்கள். அப்படின்னா புருஷன் இறந்து போயிட்டான்,
அவனுடைய 2 ஆண் பிள்ளைகளும் இறந்து போயிடுச்சு. அதுக்கப்புறமா என்ன எத்தனை இன்னும் 4ல 3 போச்சுன்னா இன்னும் 7ல 3 போச்சுன்னா 4 இருக்கு. 4 பேர பிள்ளைகள் பிறந்து இறந்து போச்சு. அப்படிப்பட்ட ஒரு விரக்தியான சூழ்நிலையில தான் அவன் வருகிற சூழ்நிலையில கர்த்தர் அவளை ஆசீர்வதித்தார். நகோமி அந்த பிள்ளையை எடுத்து வளர்க்க ஆரம்பிச்சுட்டா. இப்போ எல்லாருக்குமே குழந்தை பிறந்தனா யார் பேர் வைப்பான்னு கேட்டீங்க அப்படின்னா பெற்றோர்கள் தான் வைப்பாங்க. தாய் தகப்பன் வைக்கலாம், இல்ல கணவன் வைக்கலாம், இல்ல மனைவி ஒரு சஜஷன் கொடுக்கலாம். ஆனா இங்க சம்பவமே வேறங்க. ரூத் 4:17 வாசி பாத்தீங்கன்னா, அயல் வீட்டுக்காரிகள் நகோமிக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறந்தது என்று சொல்லி அதற்கு ஓபேத் என்று பெயரிட்டார்கள். அவன் தாவீதின் தகப்பனாகிய ஈசாயின் தகப்பன். இந்த ஓபேத் யாருன்னு கேட்டீங்கன்னா தாவீதோட தாத்தா. சம்பவம் புரியுதாங்க? நேரம் ஆயிடுச்சு. அடுத்த வாரம் இதோட தொடர்ச்சியை பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. வெறுமையாய் போனவர்களுக்கு ஒரு வாழ்க்கை. இந்த காரியத்தை கடந்த வாரத்தில் சகோதரர் ஷேர் பண்ணியிருந்தார். ஆதியாகமம் எழுதின புஸ்தகம் 18:10 ஒரு தூதர்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா சோதோம் குமாரை அழிக்கிறதுக்காக டிராவல் பண்ணி வராங்க. அப்ப வருகிற வேளையில ஒரு தூரத்துல பார்த்தோம்னா யாரு என்ன பண்ற, நம்ம ஆபிரகாம் எந்திரிச்சு ஓடி போய் விழுந்து அவங்கள கூப்பிட்டு வந்துருங்க, நான் அவங்களுக்கு சாப்பாடு ரெடி பண்ண தங்கிட்டு போங்கன்னா அவங்களுக்கு தேவையெல்லாம் சந்திக்கிறார். சந்திச்ச உடனே அவங்க சொல்றாங்க, எப்ப உற்பத்தி காலகட்டத்துல நிச்சயமா திரும்ப உன்கிட்ட வருவேன். ஆதியாகமம் எழுதின புஸ்தகம் 18:10 அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். சாராள் அவருக்கு பின்புறமாய் கூடார வாசல்ல இதை கேட்டுக்கொண்டிருந்தாள். பெண்களுக்குள்ள ஒரு சுபாவமே என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா ஒட்டு கேட்கிற சுபாவம். அது பழைய காலத்துல இருந்து வந்திருக்கு, இப்ப நம்மளோட கிடையாது. அது ரத்த சுபாவம். இந்த தேவ தூதர்களும் ஆபிரகாமும் பேசிக்கிட்டு இருக்க அந்த பேச்ச சாராள் என்ன பண்ணா கூடார வாசல்ல இருந்து கேட்டுட்டு இருக்கலாம், ஒட்டு கேட்டுட்டு இருக்கா. ஆதியாகமம் 18:11 சொல்லுது, ஆபிரகாமும் சாராளும் வயது சென்று முதிர்ந்தவர்களா இருந்தார்கள். இன்னும் தெளிவா கேட்டீங்கன்னா சகோதரிகளே, தவறா புரிஞ்சுக்காதீங்க, தவறா எடுத்துக்காதீங்க. ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு சாராளுக்கு நின்று போயிட்டு. ஒரு பெண் கற்பம் தரிக்க வேண்டும் என்றால் அவருடைய கருமுட்டை வளர்ச்சி அடைந்தோடனே, எனக்கு 2 ஆண் பெண் பிள்ளைகள் தான் இருக்காங்க. சோ எனக்கு நன்றாக தெரியும், சயின்ஸ் நான் நல்லா படிச்சிருக்கிறேன். அதனால சயின்டிபிக்கலா தெரியும், ஒரு பெண்கள் குறிப்பிட்ட பருவம் ஆனோடனே அவங்களுடைய கருமுட்டை சின்ன பிள்ளைல இருந்தே வளர்ந்துகிட்டே வரும். சோ குறிப்பிட்ட ஏஜ் ஆனோடனே அந்த கருமுட்டை இருக்கிற லொகேஷன் இருந்து டிஸ்லொகேஷன் ஆகி வேற இடத்துக்கு வரும். அப்படி பிச்சுட்டு வரும்போது நிறைய வகையான ரத்தங்கள் அவங்களுடைய சரீரத்தின் கீழே வழியாக ஒரு வெளியில போகும். இதுதான் ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு. இப்ப அந்த கருமுட்டை வளர்ச்சி இருந்தாதான் என்னன்னா பிச்சுட்டு வரும், திரும்ப ரத்தம் போகும். ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு அப்புறம் ஏஜ் ஆயிட்டாங்கன்னா அந்த கருமுட்டையினுடைய வளர்ச்சி இருக்காது. அப்புறம் என்னன்னா இந்த பீரியட் இருக்காது. இப்போ சாராளுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த பீரியட் நின்று போயிருச்சு. ஸ்தோத்திரம். அவளுக்கு தெரியும் தானே, சாராளுக்கு தெரியும் தானே, என் உடம்பு எனக்கு பசிக்குங்கிறது யாரு தெரியும்? எனக்கு தான் தெரியும். உங்களுக்கு தலைவலிக்குங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா தலைவலி வலிக்கிற அனுபவம் உங்களுடைய விஷயங்கள். யாருக்கு காய்ச்சல் அடிக்கணும் என்ன பண்ண முடியும்? நம்ம என்ன தொட்டு பார்த்தா காய்ச்சல் அடிக்கும் தெரியும். தொடாம நின்று பார்த்துட்டு ஓகே உனக்கா காய்ச்சல் அடிக்கி அப்படின்னு அவன் காய்ச்சல் சொன்னாதான் என்ன முடியும், நான் போய் தொட்டு பார்க்க முடியும். இப்ப சாராளுக்கு தெரியும், யோ என்னையா தீர்க்கதரிசி தேவ தூதர்கள் பருப்பு எங்கேயோ போறவங்க கூட்டு சாப்பாடை போட்டுக்கிட்டு அவங்க வேற குழந்தை பிறகுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவன் மனசுக்குள்ள சிரிச்சாலும் போட்டிருக்கு. ஆதியாகமம் 18:12 பாத்தீங்கன்னா, ஆகையால் சாராள் தன் உள்ளத்திலே நகைத்து, ஏன் நகைக்கிறா? எனக்கு பெண்களுக்கு நடக்கக்கூடிய அந்த ஸ்திரீகளுக்கு வழிபாடே நின்று போயிடுச்சு. நான் கிழவியும் என் ஆண்டவன் முதிர்ந்த வயதிலுமா பின்பு எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமா என்றால் சிரிச்சதோட நிறுத்தல, இருதயத்துக்குள்ள பேசவும் ஆரம்பிச்சிட்டான். அப்படின்னு சொல்லிட்டு, நானே வயசான டிக்கெட்டு, எனக்கு அந்த பீரியட் நின்று போச்சு, இதுக்கப்புறம் என் புருஷன் என்கிட்ட நாங்க 2 பேரும் சேர்ந்து எப்படி குழந்தை பிறக்கும் பாங்கயா அப்படின்னு நினைச்ச உடனே ஆதியாகமம் 18:13 சொல்லுது, அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, இப்போ கர்த்தர் பெண்களை அந்த பொண்ணை பார்க்கவே இல்லை, ஆபிரகாமை தான் பார்க்கிறாரு. சாரா நகைத்து, நான் கிழவியா இருக்க பிள்ளை பெறுவது மெய்யா என்று சொல்வானேன். அவன் மூஞ்சில சிரிக்கல, உள்ளதான் நகைக்கிறா. நக்கலு. எப்படி எனக்கு இது சம்பவிக்கும்? ஏன் கண்டிஷனு
எனக்கு சரியில்லை, என் புருஷன் நம்பிக்கையா இருக்கா, எப்படி நடக்கும்? ஸ்தோத்திரம். நான் அநேக சாட்சிகளை கேட்டது உண்டு. இந்த தேவ கூடுகைக்கு வருகிற தேவ பிள்ளைகளே, காரியம் நடக்கு நினைச்சிட்டீங்கன்னா, இந்த கூடுகைக்கு வந்துட்டா இந்த சகோதரர் ஜெபிச்சார், தயவு செஞ்சு இந்த பெருமை பித்தத்தை விட்டுருங்க. நானும் உங்களை போல ஒரு மனுஷன் தான். இயேசு கிறிஸ்துவானவர் என்ன சொல்றாரு கேட்டீங்க அப்படின்னா, உன் விசுவாசம் உனக்கு பெருக கிடவுது. ஒரு நோய்வாய்ப்பட்டு அநேக நாட்கள் அந்த பெதஸ்தா குளத்துக்குள்ள இறங்க முடியாம படுத்து கிடக்குறான். இயேசு கிறிஸ்து வராரு, என்னையா எத்தனை வருஷமா கிடக்குற? 32 வருஷமா கிடக்குறாயா, இறங்கி உள்ள வாங்கி முங்கிட வேண்டியதானே, என்ன இறக்கி கொடுக்க ஆள் இல்லப்பா அப்படி சொல்லிடுவேல. உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடனோடனே அவன் யோசிக்கவே இல்லை, விசுவாசி எடுத்து நடக்க ஆரம்பிச்சிட்டான், சுகம் பெற்றான். இயேசு கிறிஸ்து ஹீலிங் பண்ணதும், இயேசு கிறிஸ்து மிராக்கிள் பண்ணதும் அவர்கள் விசுவாசித்ததுனால நடந்தது. தேவ பிள்ளைகளே, ஒரு ஜெப கூடுகைக்கு போறோம், ஒரு இடத்துல கலந்துக்கிறதும், இது நடந்ததுன்னா அந்த மனுஷனால இல்ல. இந்த கூடைக்கு வந்துட்டீங்க, கர்த்தர் உங்களுக்கு காலத்துல ஒரு உப்ப காலத்துல குழந்தையை கொடுத்துட்டார், கர்த்தர் ஒரு பொருளாதாரத்துல உயர்வை கொடுத்துட்டார், கர்த்தர் ஒரு வழிகளை உண்டாக்கிட்டார்னா உங்கள் விசுவாசம் தேவன் மேல் இருந்த நம்பிக்கை நிமித்தமாய் அது பெருகும்படியாய் கர்த்தர் இந்த கூடைக்கு வந்து உங்களை அந்த விசுவாசத்துல வர்த்திக்க செய்து காரியத்தை கைகூடி வர பண்ணினார். ஆதியாகமம் 18:14 சொல்லுது, கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? உற்பவ காலகட்டத்தில் உன்னிடத்துக்கு திரும்ப வருவேன், அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். ஆதியாகமம் எழுந்த புஸ்தகத்தை நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா 21:1 கர்த்தர் தாம் சொல்லி இருந்தபடியே சாராள் பேரில் கடாட்சமானார், கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தருளினார். ஆதியாகமம் 21:2 சொல்லுது, ஆபிரகாம் முதிர் வயதாயிருக்கையில் சாராள் கர்ப்பவதியாகி தேவன் குறித்திருந்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். ஆதியாகமம் 21:3 அப்பொழுது ஆபிரகாம் தனக்கு சாராள் பெற்ற குமாரனுக்கு ஈசாக்கு என்று பெயரிட்டான். நேரம் முடிஞ்சது. இன்னும் தொடர்ச்சியை நம்ம அடுத்த வாரத்துல தியானிக்கலாம். விசுவாசம் உள்ளவர்களா இருக்கணும். எனக்கு எடுத்த மெசேஜ் நம்ம இன்னும் பார்க்கல, அடுத்த வாரம் அதை பார்க்க போகிறோம். அநேக காரியங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், அநேக விஷயங்களை வெளிப்படுத்தி இருக்கிறார். இந்த 1 மணி நேரம் கர்த்தருக்கு கொடுத்தோம். விசுவாசம் விசுவாசம் இல்லைன்னா ஒருவன் தேவனை தரிசிக்க மாட்டான். விசுவாசம் என்பதோ நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாத நிச்சயமா இருக்கிறது. ஸ்தோத்திரம். விசுவாசத்தினாலதான் மோசே தேவ எச்சரிப்பு பெற்று பார்வோனுடைய குமாரன் என்கிற அந்தஸ்தை தூக்கி எரிஞ்சு போட்டு போறான். ஒரு ராஜாவுடைய குமாரத்தினுடைய வளர்ப்புல இருக்கிற அந்த ராஜாங்கத்தை அதிபரையும் அந்த பணத்தையும் தூக்கி உதறி போட்டு போறான். விசுவாசத்தினாலதான் நோவா என்ன பண்றான்னா பேழையை கட்டுறான். அநேக நாட்களா மழை இல்ல, கர்த்தர் சொல்றாரு ஒரு பேழையை கட்டு, உன் சந்ததியை நான் காப்பாத்துவாங்கிறாரு. அவன் தேவன் கொடுத்த சத்தத்துக்கு மாத்திரம் செவிகளை கொடுத்து அதன் மேல் விசுவாசம் வைத்து பேழையை கட்டுனான். அவன் குடும்பம் ரட்சிக்கப்பட்டுச்சு. ஹல்லேலூயா. விசுவாசத்தினாலதான் நோய் வந்து சாகிற தலைமைக்கு போன யோபு என்ன பண்றானா, கர்த்தருடைய கைகளிலே நன்மையை பெற்றுக்கொண்ட நாம் தீமையை பெறாமல் இருப்பது எப்படி? பொண்டாட்டி சொல்றா, கட்டுற பொண்டாட்டி சொல்றா, யோ தேவனை தூசித்து ஜீவனை விடும் நாத்தம் தாங்கல, புழு பூத்து போய் கிடக்குற அந்த கடவுளை திடீர் செத்து போயாங்கிறான். அவருடைய கையில நன்மையை பெற்றுக்கொண்ட நாம் அவன் அந்த சூழ்நிலையிலும் அவன் கர்த்தரை விட்டு விடலங்க. அப்படிப்பட்ட ஒரு கஷ்டம் நீங்க நம்ம இல்லவே இல்லை. நோய் வந்து சொரிசிறங்கு வந்து அழுக்கு வேதனை கொடிய நாற்றம் பக்கத்திலே வர முடியல, முக கலைகளை இழந்து துர்நாற்றத்தோடு இருக்கிற ஒரு மனுஷன், என் தாயின் வயிற்றிலிருந்து நிர்வாணியாய் வந்தேன், நிர்வாணியாய் இடத்திற்கு போகிறேன் என்று அவன் விசுவாசம் உள்ளவனா இருந்தான். அவன் உலக வழக்கத்துல இருக்கிற ஐஸ்வர்யத்தையோ பொருளையோ குறித்து அந்த இழப்பை குறித்து அவன் கலங்கல. அவன் எதை கலங்கினானா, எனக்கு ஒரு நித்திய ஜீவன் உண்டு, அந்த நித்திய ஜீவனுக்கு நான் போவேன், என் பரம தகப்பனை நான் தரிசிப்பேன், அந்த நித்தியத்துக்கு நேராய் ஓடும்படியாக தன் இருதயத்தையும் தன் சிந்தனையும் அவன் பரிசுத்தம் பண்ணி கொண்டான். அவன் கர்த்தர் மேல் விசுவாசம் உள்ளவனா இருந்தான். நம்ம சில நேரத்தில் என்ன பண்றோம், தவறுகிறோம்.
சில நேரத்துல என்ன பண்றோம், வழி விலகி போயிடும். சிம்சோனுக்கு ஒரு ஆசீர்வாதங்களும் ஒரு வல்லமையும் கொடுக்கப்பட்ட சூழ்நிலையிலும் அவன் வழி விலகி தெலீலால் மடியில போய் பிரச்சாரம் பண்ணி எல்லாத்தையும் இழந்து போயிடுறான். கண்ணு புடுங்கப்பட்டு அவன் சிறைச்சாலையில இருக்க போயிடும். அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, என் தேவன் என்னை கைவிட மாட்டான்னு சொல்லிட்டு அவன் தேவன் மேல் பற்றுதலா இருந்து அவன் உயிரோடு இருந்து கொண்டதை காட்டியும் கடைசியில் கண்ணு புடுங்கப்பட்டு அவனை வேடிக்கை காட்டும்படியா கொண்டு போறாங்க. அவன் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி கூப்பிட்டு அவர் மேல் விசுவாசம் வைத்து அந்த அந்த அரங்கத்துக்குள்ள அவ்வளவுத்தையும் கொண்டு போட்டான். விசுவாசத்தினால என்னத்தினாலும் செய்யலாம். தானியேல் என்ன பண்றானா, சிங்கக்கவியில போட்டோன அவன் நேரம் அவனுடைய ராஜா தரியு ராஜா ஓடி வந்து கேக்குறான், தூங்காம பிரியாம வந்து, என்னப்பா என்ன ஆச்சுது, நீ நம்பினவன்டா, உன்னுடைய கர்த்தர் காப்பாத்தினாரா, இந்த சிங்கத்தின் கவிக்கு தப்புச்சாரான்னு அவன் ராஜா ஏக்கத்துல கேட்கறான். அதுதான் ராஜா, டோன்ட் வரி, என் கர்த்தர் சிங்கத்தின் கெபிக்கும் உம்முடைய கைக்கும் அந்த துர் ஆலோசனை பெருத்த மந்திரியுடைய கைக்கும் தப்புவிக்க வல்லவரா இருந்தாரு. அவன் தேவன் மேல் விசுவாசம் உள்ளவனா இருந்தான். அப்படிப்பட்ட விசுவாசத்தை கர்த்தர் இன்னைக்கு உங்ககிட்ட ஏட்டையும் கேட்கிறார். நெருப்புல போடுற வேலையில தூக்கி போட்டுக்கடா, இந்த விக்கிரத்தை நான் கும்பிட மாட்டேன், எரிஞ்சா எங்க உடம்புதான், நாங்க நித்தியத்துக்கு போவோம் என்ற நம்பிக்கையோடு அனனியா மிகவேல் அசரியா இருந்தார்கள். அவர்களை காக்கும்படியா தேவன் அன்றே தன்னுடைய சொந்த குமாராகிய இயேசு கிறிஸ்துவை அந்த அக்கடிக்குள்ளதாக இறங்கி உலாவுகிற வேலையில வெளியில இருந்து ராஜா பார்த்து பயப்படுறான். தேவகுமாருடைய சாயலா ஒருவர் உலாத்துக்கிறத நான் பார்க்கிறேன். தானியேல் மிகவேல் அசரியா, நீங்க வெளியே வாங்க, உங்களுடைய விசுவாசம் பெரிது, உங்க விசுவாசத்தின் நிமித்தமாய் உங்களை ரட்சிக்கும்படியா தேவன் தன்னுடைய குமாரனைய அனுப்பினார் என்பதை நான் காண்கிறேன், வெளியில வாங்கன்னு சொல்லும் போது அவங்க வெளியில வரும்போது அந்த அக்கனிக்குள்ள மனம் அவங்க மேல வீசவே இல்லை. அவங்க முடி கருகல, ஆனா அவங்களை தூக்கிட்டு போய் போட்டாங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாம் செத்து போயிட்டாங்க. ஏன்னா ராஜ கோபம் அப்படி இருந்தால 7 மடங்கு நெருப்பு வச்சிருந்தாங்க. தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு விரோதமா எவ்வளவு பேரு எவ்வளவு கோபத்தை வச்சாலும் சரி, எவ்வளவு பேரு எவ்வளவு வஞ்சனை வச்சாலும் சரி, எவ்வளவு பேரு எவ்வளவு சூழ்நிலை வச்சாலும் சரி, சூனியத்தை வச்சாலும் சரி, உங்கள் தேவன் மேல் உள்ள விசுவாசம் நிலையாயிருக்கணும். அவரை பற்றி கொண்டிருக்கணும். அவரே சகலத்தையும் காண்கிறவராயிருக்கிறார், தப்பு வைக்கிறவராயிருக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லியிருக்கிறார். ஜெபம் முடிக்க போகிறோம். சொர்க்கீக பிதாவே, நல்ல ஒரு இரவு வேளைக்காக உம்மை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் தகப்பனே. வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாறா உண்மையானவரே, இந்த வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுமே. வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுமே. தேவனே நீர் பெரியவர், தேவனே நீர் நல்லவர், தேவனே நீர் உயர்ந்தவர். ஹalleluya, நீர் பெரியவர், நீர் சகாயகர். ஹalleluya, கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. ஹalleluya, அடைக்கப்பட்ட கற்பங்கள் திறக்கப்படுகிறது. ஆவியானவர் காண்பிக்கிறார். குறிப்பிட்ட காலத்துக்குள்ளதாக உன் கைகளிலே சில குழந்தைகளோடு கூட கர்த்தர் உன்னை நடத்தி செல்ல போகிறார். ரூத்தை, ஹalleluya, ஸ்தோத்திரம். நெகோமி, என் வாழ்க்கை மாறா கசப்பா இருந்துச்சு சொன்னா அவருடைய வாழ்க்கையை மாற்றி எடுத்த தேவன் இதோ உன் கற்பத்தின் கனியை, உன் கற்ப அடைப்பை கர்த்தர் மாற்றுகிற ஒரு தரிசனத்தை ஆவியானவர் காண்பிக்கிறார். நீ விசுவாசித்தால் அது ஆகும் என்று கர்த்தர் சொல்கிறார். ஜபத்துக்கு வந்துட்டேன், பிரேயருக்கு ஜாயின் பண்ணிட்டேன், கர்த்தர் இதை செஞ்சுட்டாருன்னு தயவு செஞ்சு சொல்லாத. கர்த்தர் சொல்கிறார், உன் விசுவாசம் இந்த காரியத்தை உனக்கு நேர்த்தியாய் தருகிறது. நீ நம்புகிற தேவன் உனக்கு அதை கைகூடி வர செய்கிறார். ஹalleluya. நெகோமியா ஆலயத்தை கட்ட எழும்புகிற வேளையில சன்பல்லாத்துகளும் தொபியாக்களும் எழும்பி அதை அழித்து போடும்படியா வருகிற சூழ்நிலையில எங்கள் தேவனாய கர்த்தர் எங்களுக்கு காரியம் கைகூடி செய்யும்படியா கர்த்தர் எங்களுக்கு அனுகூலமா இருந்தார் என்று சொன்ன வாக்கு தத்தங்கள் உங்களுக்கு அனுகூலமா இருக்க போகிறது. ஹalleluya. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். துதிங்க, ஒரே சிந்தனையோடு இருங்க, ஒரே ஆவியோடு இருங்க. மனக்குழப்பம் வேண்டாம். ஹalleluya. வந்திருக்கிற சிலருக்காய் வருகிறது மனக்குழப்பத்தோடு. ஹalleluya, ஸ்தோத்திரம். எங்க போகணும்னு தெரியல, எந்த இடத்துக்கு போனாலும் கடைசியில முட்டி வந்து அதே இடத்துல முட்டிக்கிட்டு இருக்கேன், எனக்கு வழி திறக்கல, எனக்கு காரியம் கைகூடி வரல, என் இருதயம் கட்டப்பட்ட மாணி இருக்கு, எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியலன்னு குழம்புகிற சூழ்நிலையிலே குழப்பத்தில் இருந்து ஹalleluya ஒரு விடுதலையை கர்த்தர் தருகிறார். ஸ்தோத்திரம். மத்தேயு
5ஆம் அதிகாரத்துல கர்த்தர் சொன்ன அந்த மலை பிரசங்கத்தை வாசித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இடைபட போகிறார். ஓ ஹalleluya, ஹalleluya. கழுகுகளை போல சட்டைகளை அடித்துக் கொண்டு உயர எழும்பி பறப்பீர்கள் என்ற வாக்குத்தத்தத்தை கர்த்தர் தருகிறார். ஓ ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. கர்த்தர் சொல்லுகிறார். ஓ ஹalleluya, ஸ்தோத்திரம், ஓ ஸ்தோத்திரம், ஓ ஹalleluya. உன்னுடைய உழைப்பையும் உன்னுடைய காரியத்தையும் அநேக நாட்களாய் திருடி கொண்டு போன ஓ பிசாசின் கிரியைகளை இயேசுவின் நாமத்தினாலே கட்டி அப்புறப்படுத்தி செபிக்கிறேன் தகப்பனே. ஓ ஹalleluya. உன் வரவு, ஓ கர்த்தர் சொல்கிறார், இந்த மாதம் முடிவிலிருந்து அடுத்த மாதத்துல உன் வரவு, ஓ உன்னை கொஞ்சத்திலே மீதம் எடுக்க செய்ய போகிறேன். நீ கொஞ்சத்தில் உண்மையுள்ளவனா இருந்தால் உன்னை நான் அநேகத்திற்கு மேல் அதிகாரியாய் வைக்க போகிறேன். ஓ ஹalleluya, ஹalleluya. பற்றிக்கொள். ஒரு உயர்வு, வேலை ஸ்தலத்திலே ஒரு உயர்வை கர்த்தர் கைகூடி வர செய்கிறார். ஹalleluya. பிதாவையும் ரத்தத்தை தெளிக்கிறேன், ஆவியிலே பலப்படுத்துங்க. பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஜெபங்களும் ஜீவனுள்ள எங்கள் பரம தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையை கர்த்தர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.